வணக்கம். இன்றைக்கி நல்லா மொறுன்னு வீட்டில் இருக்க பொருளை வச்சு தட்டை முறுக்கு செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த டம்ளரில் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் பாசிப்பருப்பு ரெண்டையும் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடணும். இந்த பச்சரிசி மாவு வீட்டில் உள்ள மாவு தான். கொஞ்சம் வறுத்துக்கலாம். ஒரு 4 டம்ளர் போட்டு நல்லா இந்த மாதிரி பிசுறு இல்லாமல் வரணும். அந்த அளவுக்கு சூடு ஏறி நல்லா வறுத்துக்கணும். பாருங்கள், 4 டம்ளர் ஒரு பெரிய பேசனில் போட்டு அளந்து டம்ளரில் போட்டு அதே நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். அதே டம்ளர் தான் எல்லாத்துக்குமே. அரை உலக்கு வெள்ளை உளுந்து பருப்பு நல்லா வறுத்துட்டு வாசம் வர வரை கலர் வர வரை வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதை அரை டம்ளர் போட்டுக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதே டம்ளரில் பொட்டுக்கடலையும் வறுத்து லைட்டாக வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அரை டம்ளர் போட்டுக்கலாம். ஒரே டம்ளர் பயன்படுத்துங்க எல்லாத்துக்குமே. பாருங்கள், சளிச்சு எடுத்துட்டோம். இப்போ ஒரு 5 மிளகாயும் நான் 5 வெள்ளை பூண்டும் போட்டிருக்கேன். அரைச்சிட்டு வந்துடுவோம் கொஞ்சம் தண்ணி விட்டு. நல்லாயிருக்கும். காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்குங்க. சூப்பராக இருக்கும், நல்லா இருக்குங்க. இப்போ அந்த பேஸ்ட்டை இந்த மாவில் போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸிங்க. இது ஒரே டம்ளரோ கப்போ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. இந்தபடி கரெக்டாக போட்டிங்கன்னா நல்லா பொறுன்னு நல்லா இருக்கும். தட்டை உப்பாமல் வைக்காமல் நல்லா இருக்கும். நம்ம ஊற வச்ச அதை பாசிப்பருப்பு ஊற வச்ச கடலைப்பருப்பையும் இதில் போட்டுக்கலாம். 2 மணி நேரத்துக்கு முன்னாலே ஊற வச்சுருங்க. ஒரு அரை டீஸ்பூன் கருப்பு எள்ளு போட்டிருக்கேன். வெள்ளை எள்ளு இதனால போட்டுங்க. 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கலாம். நல்லா பொறுப்பாக இருக்கும். இதுக்கு தேவையான உப்பை போட்டு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். மாவை நல்லா வறுத்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். மாவை எதுக்கு வறுக்கிறோம்னா நல்லா மொறுன்னு இருக்கும். மாவு குளுந்து போய் இருக்கும். கொஞ்சம் பெரிய வெங்காயத்தூள் போட்டுக்கலாம். அதனால தான் மாவை வறுத்துட்டு ஆற ஒட்டி சளிச்சு சேர்த்துக்கிறது. நல்லா பொறுப்பாக இருக்கிறதுக்காக தான். நல்லா வெண்ணெய் எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி மாவோட நல்லா மிக்ஸை போட்டு கலக்கிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம உப்பு தண்ணி போட்டிருக்கோம். உப்பு அப்படி போட்டால் ஒவ்வொரு இடத்துல இருக்காது. தண்ணியில் கரைச்சி போடுறப்ப எல்லா ஈவனாக ஒரே மாதிரி உப்பு நமக்கு கிடைக்கும். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்குங்க. கருவேப்பிலை வேணால் போட்டுக்குங்க, நான் போடல. பாருங்கள், நல்லா மூடி வச்சிடணும். மாவு காஞ்சி போயிடும். துணியோ ஒரு தட்டோ போட்டு மூடி வச்சுட்டு பேப்பரு இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஆயில் பேப்பரு ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். இல்லை தட்டுறோன்னா ஒன்றுனா தட்டலாம். இல்லைன்னா பூரி அமுக்கிற ப்ரெஷர் இருந்தால் வச்சுக்கலாம். இல்லைனாலும் இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு எவ்வளோ லேசாக முடியுமோ அந்தளவுக்கு லேஸ் பண்ணிக்கலாம். மூடி ஒன்று வச்சுருக்கேன், மூடி எடுத்துக்கிறேன். இந்த கட்டர் இருந்தால் கட்டரில் பயன்படுத்தலாம். இல்லைனாலும் வேறு எதில் வேணாலும் பயன்படுத்தலாம். நான் ஒரு மூடி தான் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி வச்சுட்டு உள்ள மாவெல்லாம் பிச்சு எடுத்துடலாம். உப்பாமல் இருக்கிறதுக்காக 2 குத்தி விட்டோம்னா ஸ்போர்க்கு டூத்பிக் ஏதோ ஒன்று வச்சு குத்தி விட்டோம்னா உப்பாமல் தட்டை முறுக்கு நல்லா வேகும். இந்த மிச்சம் உள்ள மாவெல்லாம் திருப்பி சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ எல்லாம் அந்த வச்சுருக்க தட்டை முறுக்கெல்லாம் போட்டுக்கலாம். செஞ்சு ஓரளவு காட்டன் தில்ல வச்சுட்டும் போட்டுக்கலாம். அப்பப்போ எடுத்து போட்டுக்கலாம். அது அவங்கவுங்களோட வசதி தான். ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாங்க. நினச்ச உடனே சாப்பிட்லாம். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே பக்குவத்தில் இதே போல் போட்டதெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டதெல்லாம் திருப்பி விட்டுறலாம். இப்போ நல்லா வெந்த மாதிரி இருக்குது பாருங்கள். சத்தம் கேட்குது பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக. இப்போ இதை எடுத்துடலாம். எவ்வளோ சூப்பராக நமக்கு தட்டை முறுக்கு வீட்டில் ரெடி பண்ணிட்டோம். எண்ணெய் வடிகிறதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், போட்டு எடுத்துட்டேன். பாருங்கள், எல்லா மாவையுமே சுட்டு எடுத்துட்டோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.